நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இதில் முதலாவது நாம் வரவழைப்பது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான பரிச்சயமான உங்களுக்கு பிடித்தமான சார்மிளா அவரது நண்பர் திரைப்பட இயக்குனர் சம்பத் ஆறுமுகம். ஸோ வெல்கம் சார்மிளா. வெல்கம் சார் சம்பத். சார்மிளா, நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்தது மலையாள திரைப்படங்களில் மலையாள திரைப்படத்தில் மிகப்பெரிய நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்கிறீங்க. இப்போ நாட் ராங் மிஸ்டர் மோகன்லால் அவரோட ஜோடியாக ஒரு படம் நடிச்சிருக்கிறீங்க. பல படங்கள் நடித்ததுக்கு பிறகு தமிழுக்கு வந்தீங்க. ஆக்சுவலி முதல் படம் முடிச்சுட்டே தமிழில் கிழக்கே வரும் பாட்டு பிரசாந்தோட ஹீரோயினா. ஓகே, சரி. அதுக்கு பிறகு தான் மலையாளத்துக்கு பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி மலையாளத்தில் பிஸி ஆனதுனால இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, மறுபடியும் தமிழுக்கு வந்தீங்க. அதுக்கு பிறகு தொலைக்காட்சிகள்லாம் பல நிகழ்ச்சிகள் நடத்துனரா, ஒரு ஆங்கரா, காம்பேராலாம் இருந்திருக்கு. ஸ்டார் விஜய் இல்லையா, ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு, ஜோடி நம்பர் 1, விஜய் டிவி மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. ஓகே, உங்களுக்கு அடிப்படையில் தாய்மொழின்னு சொன்னா அது தமிழ் தான். ஓகே. பட் மலையாளத்தில் நிறைய படம் முடிச்சனால எல்லாம் மலையாளி நினைச்சுட்டாங்க. ஆமாம், அப்படிதான் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. இல்லை, தமிழ் தான். சரி, பரவாயில்ல. மற்றபடி உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னை பற்றி நான் வந்து இப்போ காம்பேரிங் ஷோஸ் நிறைய ஸ்டேஜ் காம்பேரிங் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். as well as மூவிஸில் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாக என்ட்ரி ஆகிட்டேன். ஓகே. அண்ட் இப்போ சாருடைய படம் மகான் கணக்கில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சரி சார், மிஸ்டர் சம்பத் ஆறுமுகம் இல்லை, நீங்கள் அடிப்படையில் எந்த ஊரை சேர்ந்தவர்? நான் அடிப்படையில் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் சார். பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கோயம்புத்தூர். சரி. தொழில் சென்னை வந்துட்டு சினிமாக்காக சென்னை வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது சார். ஓஹோ. எங்கள் அப்பா ஆறுமுகம், கங்கா ஆறுமுகம், அவரோட கனவு நான் ஒரு டைரக்டராக இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னா என்னோடய முதல் படம் ஃபர்ஸ்ட் அட்டம் மகான் கணக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கேன். நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைல்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறது, நான் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வர்ற காரணமான என் அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஹி இஸ் நோ மோர். பட் அவரோட ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவரோட வெற்றிகரமான இயக்குனர் வரும்பொழுது அதிலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கதான் தெரியும். உங்களுடைய அந்த முதல் படமும் இப்போ என்ன மகான் கணக்குக்கு அப்புறம் சத்தியசோதனை அடுத்து ஆரம்பிக்க போகிறோம் சார். ஓகே, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருடைய சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த அணியில் ஒரு நடிகை, ஒரு இயக்குனர், அதே மாதிரி எதிர் அணியிலையும் வரப்போகிறவங்க ஒரு நடிகர், ஒரு இயக்குனர். நடிகர் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு யாருன்ற ஆவல் மனசில் தோன்ற துவங்கி இருக்கும். சமீப காலத்தில் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பாப்புலராக இந்தியாவில் எந்த ஸ்டாரும் உருவானதில்லை. ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பெருமையும் கௌரவத்தையும் தேடித்தர வந்திருக்கும் மிகப்பெரிய நடிகர் பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன். வெல்கம் டாக்டர் சார். வெல்கம் டைரக்டர் செந்தமிழரசு. இப்போ இன்டர்நெட்டில் யூடியூப்பில் போனாலும் சரி, விக்கிபீடியாவில் போனாலும் சரி, கூகுள் சர்ச்சில் போனாலும் சரி, நம்ம அவசரத்துக்கு பவர் கட்டை பற்றி தேடுறதுக்காக பவர்னு அடித்தாலே நீங்கள் வந்துடுறீங்க. இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு எல்லாரையும் மொழியை தாண்டி தலையை திரும்பி பார்க்க வச்ச பாடல்னா கொலவெறி. நடிகர்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு பவர் ஸ்டார்னா அது நீங்கள் தான். இது எப்படி உங்களால் சாதிக்க முடிந்தது? அதான் சார், ஒரு மனிதன் பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரதில்லை, சாகும் போதும் எதுவும் கொண்டு போகிறதில்ல. இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு, உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, மக்களால் நிகாரிக்கப்பட்டவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி பண்ணணும் தான் என்னுடைய எண்ணம். அது என் நினைவு இருக்க வரையும் கண்டிப்பாக நான் அந்த உதவி செய்வேன். அதனுடைய பிரதிபலம் தான் இன்றைக்கி நான் பவர் ஸ்டாராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ பெரிய படங்கள் தியேட்டரில் நிற்க முடியாமல் போகிற காலத்தில் வந்து உங்கள் லத்திகா எத்தனை நாள் ஓடி? 225 நாள். நான் முதல் உனக்காக ஒரு கவிதை படத்தில் சும்மா கெஸ்ட் ரோல் நடித்தேன். அதனுடைய நட்புன் ரீதியில் என்னுடைய தம்பி செந்தமிழர் அறிமுகமானார். இவருடைய படத்தில் மண்டபங்கிற ஒரு படத்தில் நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன். இப்படி ஒரு நட்புங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேறு எதுவுமே. நீங்கள் இளைஞர்கள்கிட்ட இவ்வளோ பாப்புலர் ஆகினதுக்கு என்ன சூட்சமம், அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா? அதாவது சூட்சம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நன்மையும் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். அது கடவுளுடைய கிஃப்டில் அது கேட்டுக்காங்கப்பா. ஓகே, சரி. அடுத்தது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லட்சியம் என்ன? லட்சியம் வந்து நிறைய படம் பண்ணணும். அதை நம்பி ஒரு 150-200 குடும்பம் என்னை நம்பி ஒரு படத்தில் வாழணும். அவங்களுக்கு கடைசி வரையும் என்னால் காப்பாற்றணுங்கிறத என்னுடைய விரிவிலே. இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும், புகழ் வரணும், பேர் கிடைக்கணும் அந்த எண்ணத்தில் நான் வரல. ஒரு படம் எடுத்தால் ஒரு 200 குடும்பம் என்னால் காப்பாற்ற முடியும், அப்படி ஒரு அமைப்பு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு நினச்சி ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அதனால அது வெற்றி தோல்விங்கிறத நான் பார்க்குறதே இல்லை. பவர் ஸ்டாருக்கு ஏது தோல்வி? இல்லை, அதாவது தோல்வின்னா
அதாவது இந்த போட்ட பணம் திரும்பி வருமா வராதாங்கிறதுலாம் அதெல்லாம் மகான் அதாவது கணக்கு. கோடான கோடி போட்டு படம் எடுக்கிறோம். ஆனால் அந்த பணம் வருதுன்னு நான் நினைக்கல. ஆனால் கோடான கோடி அன்பான உள்ளங்கள், என்னுடைய உயிரின்மையான ரசிகர்கள், நண்பர்கள், மாணவர்கள், இப்படி எத்தனையோ பேர் என்னை நம்பி என் பின்னால் வராங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டணுங்கிறது என்னுடைய லட்சியம். நீங்க ஒரு யங் ஹீரோயின்ஸ் எல்லாம் டூயட் பாடும்பொழுது உங்க மனைவி வந்து ஒன்றும் உங்ககிட்ட கோச்சிக்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நம்ம வந்து கலைத்துறையில் தானே இருக்கு. இது வந்து நடிப்பு தான், இது ஒன்றும் இது கிடையாது. ஓகே, நிஜவாழ்க்கையில தப்பு புரிந்து கொள்கிற ஒரு அன்பான அழகான மனைவி நீங்க சொந்தம் கொண்டாடி இருப்பது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஓகே, நீங்க மனசுல ரோல் மாடலா நினைக்கிற ஹீரோ யாரு? எனக்கு மானசீகமாக குரு யாருன்னா என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் உழைப்பால் உயர்ந்தவர். கரெக்ட். ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரை உயர்ந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான். வேற ஒன்றும் அவருக்கும் பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது. அந்த ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அதே மாதிரி நானும் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய. ஓகே, இது வந்து ஐடியல் ஹீரோ சொல்லிட்டீங்க. எந்த ஹீரோயினோட நடிக்கணுங்கிறது உங்களுடைய கனவு? அப்படிலாம் இல்லை சார். ஒரு நல்ல பொருத்தமான கதைக்கு வரும்பொழுது இவங்க நடிச்சா நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்தில் யார் அப்போ டாப்ல இருக்காங்களோ அவங்கள நம்ம போட்டு சார் இதெல்லாம் ரொம்ப ஓகே. இல்லை, இன்னைக்கு இருக்க நிலவரத்தில் சொல்லுங்களேன். இவங்க அதாவது எனக்கு வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் மானசீக குரு, அதே மாதிரி ஐஸ்வர்யா கூட நடிக்கணும். ஐஸ்வர்யா ராய், well done sir. அதாவது ஒரு பழமொழி அந்த படத்துக்கு தான் ஆவலா காத்துட்டு இருக்கிறோம். பழமொழி சொல்லுவாங்க, கொட்டு போட்டாலும் மோரக்கில கொட்டு போடணும். அதான் எப்பவுமே கனவு வந்து பெருசா இருக்கணும். ஆமா, சீக்கிரத்திலே பவர் ஸ்டார் அண்ட் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நடிச்சு வர தமிழ் படத்தை பார்க்க நம்ம எல்லாம் ஆவலா இருக்கிறோம். சீக்கிரம் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா. அது we are waiting. Make us proud. உங்களுடைய இயக்குனர் செந்தமிழ் அரசு பத்தி பேசுவோம். நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சார். நான் பிறந்தது, வளர்ந்ததெல்லாம் சென்னைக்கு வந்துட்டேன். சரி. சென்னை கோவூர் சினிமா கிராமம்ல கோவூர். அந்த சினிமா கிராமத்தை பார்த்து தான் எனக்கு சினிமா பண்ண ஆசையே வந்தது. ரஜினி சாரே கிட்ட நின்று பார்ப்போம். ஆடியன்ஸே வராத ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்தாலும் சிவாஜி வந்தாலும் ஆடியன்ஸே வரமாட்டாங்க அந்த கிராமத்துக்கு. அவ்வளோ ஃப்ரீயாக ஷூட் பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கிற வயசில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி மனசே மௌனமானு ஒரு படம் பண்ணாங்க. அதில் இந்த மேடம் தான் சொன்னாங்க. உங்களுடைய முதல் படத்தில் அவங்க ஹீரோயின். ஓகே. நெக்ஸ்ட்டு மண்டபம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணார். ஒரு 4 days பண்ணார். ஒர்க்கை பார்த்துட்டு சார் வந்து நான் ஒரு படம் உங்களுக்கு தரேன், அடுத்து நம்ம ஒரு சேர்ந்து நம்ம கூட்டணியில் ஒரு படம் நல்ல படம் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ மன்னவன் ஒரு படம் போயிட்டு இருக்கு. சாங் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சது, ஷூட்டிங்காக வெயிட்டிங். ஓகே, உங்கள் எல்லாரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நம்மளுடைய விளையாட்டு சுற்றுகளுக்குள்ளே வருவோம். யார் முதலாவது இதை துவங்க போகுது? நீங்கள் துவக்குறீங்களா? என்னது சார் பண்ண அப்போ ஸோ பவர் ஃபர்ஸ்ட். சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. முதல்ல 4 சுற்றுகள் இருக்குது. முதல் சுற்றில் ஒருத்தர் குறிப்புகள் கொடுக்கணும், இன்னொருத்தர் யோகிக்கணும். அடுத்த சுற்று வரும்பொழுது இடம் மாறி நிற்கணும். ஸோ இப்போ முதல் சுற்றில் யார் குறிப்புகள் கொடுக்க போகுது? நீங்கள் வரீங்க, இயக்குனர் செந்தமிழர். வாங்க, முதல் சுற்று துவக்க போகிறோம். 2 நிமிடத்தில் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுடைய அணியை சேர்ந்த உங்கள் இயக்குனர் செந்தமிழ் அரசு உங்களுக்கு பொருத்தமான குறிப்புகளை கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க வைக்க போகிறார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கடினம், கஷ்டம், எளிது, எளிதுன்றதுக்கு இன்னொரு சொல் ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப எளிதா பண்றது. உங்களுக்கு எல்லாமே எளிது. எளிமை, எளிமை, அரிது. அடுத்த சொல் போலாம். அடுத்த சொல் முயற்சி பண்ணி பாருங்க. இது கிடைக்கல. அடுத்தது கடல், அலை, பயணம், கப்பல், பவர் நம்பர் 1. தானம், தர்மம், அப்படியே கண்டினியூ ஆமா பண்ணலாம். போயிட்டே இருக்கலாம். நேரம் போயிட்டு இருக்குல்ல. ஆனந்த, தொல்லை, பவர் நம்பர் 3. ஆலமரம், தீர்ப்பு. மன்னிக்கணும், உங்க
கால அவகாசம் முடிவடைந்தது. பரவாயில்ல, 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. பவர் 3. என்ன சிரமம் உங்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அப்பதான் அடுத்த ரவுண்ட்ல நம்ம சரி பண்ண முடியும். எல்லாம் தெரிந்த சொற்கள் தான். ஆமா, என்ன சிரமம்? அது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஓகே, அதுக்கு இணை சொல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். டைமிங் ஷார்ட்டா இருக்குல்ல. ஆலமர தீர்ப்பும் சொல்லலாம், பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். அந்த பஞ்சாயத்து தான் எதிர்பார்த்த சொல். பஞ்சாயத்து பாருங்க, அடுத்த முறை அவர் பவர் ஸ்டார் இங்க வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்க வெயிட் பண்ணலாம் சார். வாங்க சாருவன். முதல் சுற்று பார்த்தீங்கல்ல, இது அப்படிதான் எளிதான சொற்களா இருக்கும். 2 நிமிடத்தில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பணம், காசு, கொடுக்கல், கொடுக்க, பணம், கொடுக்கவா, கொடுக்க, வழங்குதல், நன்கொடை, அடுத்த குறிப்பு ஆம், பணம், பணம். பணம். ஒரு சொல் தான் சொல்லணும். பணம், தொகை, வேறு, வேறு, பணம், கணக்கு, இது காசு, வேற ஒரு சொல், ஒரு குறிப்பு, ஒரு யூகம். கொடுக்கல், கொடுக்கல். கடன், அடுத்த வேறு. சொல் போலாமா? அடுத்த சொல் போய். ஆமா, அடுத்தது ஆம், குழந்தைகள், மழலை, ஆம், பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். மாணவர்கள், பள்ளிக்கூடம், பள்ளி, இல்லை, தொல்லை, நெக்ஸ்ட், அடுத்த சொல். வெள்ளை, வெள்ளை, நிறம், எழுதுவது, காகிதம், மறை, துறை, இடுப்பு, துடுப்பு, வேர், வேறு, வேறு, மறை, ஆ, வீடு, இல்லம், ஆ, மன்னிக்கணும், ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, அது என்ன சொல்லுன்னு சொல்லுங்க நீங்களே கடைசியா. அடுப்பு. அதான் அந்த மறை சொன்னேன், அப்புறம் வேறு வேறு சொன்னேன், அவருக்கு பிக் பண்ணல. மறை, மறைன்னு இருக்கா? அது அவர் கேட்குறாரு. ஆ, மறைன்னு இருக்கான்னு கேட்குறாரு அடுப்புக்கு. அடுப்பு. அடுப்புனா மறை சொன்னா நீங்க இடுப்பு கரெக்டா சொன்னீங்க, அப்புறம் மாத்திட்டீங்க. நெருப்பு, அதுனா நான் அடுப்புன்னு சொல்லு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல. முதல் சுற்று அப்படிதான் இருக்கும். நீங்க 2ஆவது சுற்று வரும்போது பெட்டரா பண்ணி காமிச்சீங்கன்னா Okay. ஒருவேளை அவங்களுக்கு ஓகே ஒன்று. ஓகே ஓகே ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் அடுத்த சுற்றில் உங்களை சந்திப்போம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கிறது பவர் ஸ்டாரோட. ஸோ டோன்ட் மிஸ் அ மொமெண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்போ நம்ம விளையாட போவது 2வது சுற்று. இப்போ க்ளூ கொடுக்குற இடத்துல பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன். இப்போ 5ஐயும் கண்டுபிடிச்சு நீங்க அசத்த போறீங்க. கண்டிப்பா சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. விலாசம், முகவரி, முகவரி. வெரி குட். யானை, கந்தம், கந்தம். நம்பிக்கை, தும்பிக்கை, நீங்க, நீங்கள். இயக்குனர், படம், படம். மன்னவன், வேகம், விரைவு, அதிகம், மன்னிக்கணும், அதான் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லு. அடுத்தது போயிடுவோம். நாட்டியம், நடனம், போன தடவை 3, இந்த தடவை 4. ரொம்ப அசத்திட்டீங்க சார். பவர் தான் நிரூபிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நம்ம தான் லீடிங்ல இருக்கோம். யூ கேன் ப்ளீஸ் வெயிட். இப்போ 2வது சுற்று. போன முறை நிகழ்ந்த தவறுகளை நீங்க விலக்கிட்டு இப்ப சரியா பண்ண முயற்சிக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. உணவு, சாப்பாடு, வேறு,
அருந்துவது. உணவு. உணவு அதுக்கு ஒன்று சொல்லுங்க. சாதம். முன்பு. நெல்லு. நெல்லு. அடுத்து. அரிசி. கேள்வி. மன்னிக்கணும், கண்டுபிடிக்க வேண்டிய சொல். பரவாயில்ல, அடுத்தது போலாம். பத்திரிகை. பத்திரிகை. தினம். தினப்பத்திரிகை. காலை. மாலை. நாளிதழ். தினத்தந்தி. இரண்டாவது. தினகரன். இரண்டாவது. தினம். தினம். மாலை. தினம். தினம். தினம் காலை. தினம். பத்திரிகை. மாலை. தினமாலை. தினம். பாதி, அதில் பாதி. அடுத்தது. தினம். மலர். தினமணி. தினம். அடுத்தது. அடுத்தது. தினம். அடுத்தது. சரி, சொல் போறேன் சார். அடுத்த சொல் போங்க. டிவி தொடர். 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 நடிகர்கள். உறவுகள். 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 பெயர்கள். ஐ எம் சாரி. அந்த தினம்னு அவர் பட்ட பாடு என்ன அது? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், உங்க அணியை சேர்ந்தவர்கிட்ட. தினம் என்ன? தந்தி. தந்தி. ஓகே ஓகே ஓகே. அதை தான் அவர் தினம் சொல்லிட்டு அடுத்ததுன்னு இருக்காரு. ஓகே ஓகே. அதுதான் ஒரு டீமா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலான்னு தெரியுது. ரெண்டு பேராலுமே குறிப்புகள் கொடுக்க முடியுது, யூகிக்க முடியுது. ஆனா இவர் இப்படி சொன்னா இப்படி இருக்குன்ற விளங்குதல், புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள குறைவா இருக்கு. சோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடும். காலேஜ் லெவல்ல சொல்லிருக்கேன், நான் ஸ்கூல் ரேஞ்ச்ல பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ஓகே, யூ கேன் ப்ளீஸ் வெயிட். இந்த நிகழ்ச்சி பதிவாகி ஒளிபரப்பாகிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் கலவரம் வராமல் இருந்தா சரி. பொறாமை கலவரம். என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு செல்வாக்குன்னு மற்றவங்க யோசிக்க கூடாது இல்ல? எல்லாம் விஜய் டிவியோட மகிமை. பவரோட மகிமை, பவர்னு சொல்லுங்க. ஓகே, வெரி குட் சார். இப்போ மூன்றாவது சுற்றுக்கு வந்திருக்கோம். இந்த மூன்றாவது நான்காவது சுற்றுக்கள் எப்படின்னா, இந்த சுற்றில் நீங்க கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் துவங்கும். அப்போ முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே முதல் எழுத்தை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது சொற்களை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரே எழுத்து தான் முதல் எழுத்து. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அப்பா. அம்மா. Very good. Power number 1. திருநெல்வேலி. அல்வா. Power number 2. விஞ்ஞானம். அறிவியல். Power number 3. பரிசு. அன்பளிப்பு. Power number 4. நீளம். அகலம். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கணும் சார். பவர் தான் ஒரு பாட்டு போட்டிருக்கணும். எல்லாம் படத்துல சாங் ஒரு சீன் இது. ஆமா, என்ன 5 அடிச்சீங்க. அப்ப செலிப்ரேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஒரு சீன் வந்திருக்கேன். வெல் டன் சார், வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. சாரு அண்ட் சம்பத், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மூன்றாவது சுற்றுல நீங்க கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு துவங்கும். அதை நினைவில் வச்சா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பணம். காசு. வெரி குட். கை. கால். வெரி குட். 2. பார்ப்பது. காண்பது. நேரில். நேர்காண காண்பது. பார்ப்பது. பார்ப்பது. வேறு. காண்பது. என்ன? கண். அடுத்தது போலாமா? அடுத்தது படி. நேரம். காலம். வெரி குட். 3. அடுத்தது போங்க. ஓ, திரும்ப அது வந்துருச்சு. இந்த 2 தான். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ். காண்பது. கண்டுபிடி. என்ன?
முதல் எழுத்து ஞாபகம் இருக்குல்ல? கா. ஆ. காட்சி. Well done. இன்னும் ஒண்ணு. உணர்வு. வேற. உணர்ச்சி. காதல். கண். 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 கண்ணாடி. காதல். உணர்ச்சி. சொல்லுங்க, பரவாயில்ல, ட்ரை பண்ண டைம் வேஸ்ட் பண்ண சொல்லுங்க. காதல். காதல். மன்னிக்கணும், உங்க கால அவகாசம் முடிவடைந்தது. 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க, பிரமாதம். தட்ஸ் வெரி குட். அந்த மிஸ் ஆன சொல் வந்து என்னன்னு சொல்லுங்களேன். மிஸ் ஆன சொல் காந்தம். ஈர்ப்புன்னு சொல்லியிருந்தா காந்தம் இருப்பேனே. ஈர்ப்பு அது தெரிஞ்ச என்ன? ஈர்ப்பு எவ்வளவு சிரமமான சொல்லு இல்லை? ஈர்ப்பு காந்தம். ரஜினி காந்தம். பாருங்க, பரவாயில்ல, 4 கண்டுபிடிச்சீங்க. தட்ஸ் வெரி குட். ஓகே, சூப்பர். இப்போ we'll take a quick break. அந்த பிரேக்குக்கு பிறகு இங்க நடக்க போகிற ஒரு அற்புதமான விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. Come back to know what it is. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இது வந்து இந்த முதல் 4 சுற்றுகளில் இவங்க விளையாட போகிற இறுதி சுற்று. இந்த 4வது சுற்றோட இறுதியில் எந்த அணியினர் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். ஆனால் இப்போ அவங்க இது வரைக்கும் விளையாண்டுருக்க விதத்தை பொறுத்து பார்த்தா ஏற்கனவே இவங்க தகுதி பெற்றுட்டாங்க. இருந்தாலும் ஒரு முறை ஒரு பவர் ஸ்டார் விளையாடுற அந்த 4வது சுற்றை நம்ம பார்க்க போகிறோம். Your time starts now. நூல். ஊசி. Good. மாங்காய். முதல் எழுத்து நினைவில் வச்சு. ஊறுகாய். ஊறுகாய். சம்பளம். ஊதியம். ஊதியம். வெரி குட். பூங்கா. ஊஞ்சல். ஊஞ்சல். வெரி குட். நீர். ஊற்று. Well done. All right. This is power 20. ஆக்சுவலாக இடையில ஒரு சில தவறுகள் நிகழ்ந்தனால தான் அந்த ஒரு 3 இழந்தோம். இருந்தாலும் இட்ஸ் a power 17. Well done sir. That's a great score. நீங்க அந்த இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றுட்டீங்க. இந்த இப்போ நம்ம கட் பண்ணா சாங் வெற்றியை கொண்டாடுறோம். Okay, celebration time for Power Stars. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனும் ஏறலாம் கோட மகம் பசுன்னு, இவட ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சத்தேன் படிச்சிருப்பா. குடிச்சா வச்சிக்கையா மனசுல வச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆணிருக்கா. மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா.
தேங்க்ஸ் டு பவர் ஸ்டார். ப்ளீஸ் பிக் ஹேண்ட். தேங்க்ஸ் டு சாரு. ஓகே, நீங்க வெயிட் பண்ணலாம் சார், உங்களுடைய லாஸ்ட் ரவுண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரு. பேசிக்கலி வி ஆல் நோ யூஆர் அன் அமேசிங் டான்சர். பவர் ஸ்டார் கூட ஆடும்பொழுது வேல்யூ கூட போயிடுச்சு. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஓகே, நான்காவது சுற்று. நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது 5 சொற்களும் ஒரே எழுத்தில் துவங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. திசை. இசை. திசை. 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 ஆமா. தெற்கு. வடக்கு. வெரி குட். முதல் எழுத்து. உருவம். வடிவம். வெரி குட், சூப்பர் சாரு. நெக்ஸ்ட். மாடு. ஏதாவது சொல்லுங்க, முதல் எழுத்து. சைக்கிள். வண்டி. வெரி குட். 3. சரித்திரம். வரலாறு. வெரி குட். 4. சோகம். முதல் எழுத்து. சோகம். வருத்தம். All 5. இந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல காமிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் இதை ஃபர்ஸ்ட் ரவுண்டா வச்சுக்க முடியாதா? நல்ல சஜஷனா இருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ரவுண்டா வச்சுக்கலாம். ஆனா 2-3 நாள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஃபார்ம் முன்னாடி காமிச்சிருந்தீங்கன்னா பவர் ஸ்டாருக்கே ஆட்டம் கொடுத்துருப்பீங்க. அப்பதான் அவரோட ரியல் பவரே வெளியே வந்திருக்கும். நீங்க ஈஸி ஆக்கிட்டீங்க அவருடைய வேலையை இன்னைக்கு. இல்ல, அவர் வந்து தமிழ் சொற்கள்லாம் அழகா பேசி பழகினவர். நாங்களாம் இங்கிலீஷ் மீடியம்ல அப்பப்போ தமிழ் அவாய்ட் பண்ணல. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தமிழ் எங்களை அவாய்ட் பண்ணு. வேற ஒண்ணு கிடையாது. வெரி குட், இட் வாஸ் நைஸ் ஹேவிங் யூ. உங்களோட ஜாயின் பண்ணிக்காங்க சார். வாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்காக உங்களுக்கு நன்றியுடன் ஆவ்லா மார்க்கெட்டிங் வழங்கும் ஒரு ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட அந்த சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் ரவுண்ட் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றதற்காக பவர் ஸ்டாருக்கும் இயக்குனர் செந்தமிழ் அரசுக்கும் பாராட்டி www.smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று. ஒரு இடைவேளைக்கு பிறகு பவர் ஸ்டார் அண்ட் இயக்குனர் செந்தமிழ் அரசு விளையாட போகிற அந்த சுவாரஸ்யமான மணி ட்ரீ ரவுண்ட்ல உங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். டோன்ட் மிஸ் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இடைவேளைக்கு முன்னாடி நடந்த அந்த கடுமையான போராட்டத்தில் பவர் ஸ்டார் எதிர்பார்த்த மாதிரியே வின் பண்ணி மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க. கூடவே அவருடைய அணியில் இயக்குனர் செந்தமிழ் அரசு. இப்போ இவங்க விளையாட போகிற அந்த மணி ட்ரீ ரவுண்டில் அடுத்த லட்சாதிபதி நம்மளுடைய பவர் ஸ்டாரா அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் 5 நிலைகள் உண்டு. 5 நிலைகள்லையும் ஒருவரே தான் க்ளூ கொடுக்கணும், இன்னொருத்தர் கெஸ் பண்ணணும். யார் க்ளூ கொடுக்க போகிறா? நான் கொடுக்குறேன். நீங்கள் க்ளூ கொடுக்குறீங்க. ப்ளீஸ் மிஸ்டர் பவர் ஸ்டார், இந்த பக்கம் இந்த சுற்றை துவக்க போகிறோம். ஆக்சுவலாக கேமராமேன் இந்த சைடு இவருக்கு லைட்ஸ் வேணாமே, அவர் பவர் ஸ்டார் தானே. இப்போ இந்த மணி ட்ரீ ரவுண்டை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை ஜெயித்தால் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, பிறகு 30,000, பிறகு 50,000, 5வது நிலை ஜெயித்தால் 1,00,000. முதல் 3 நிலைகளில் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற கால அவகாசம் 2 நிமிடங்கள். 4வது 5வது நிலையில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 நிமிடங்கள் தான் கிடைக்கும். முதல் நிலையில் உங்களுக்கு 9 சொற்கள் கொடுப்போம் ஆப்ஷன், அதில் 5 கண்டுபிடித்தால் போதும். 2வது நிலையில் 8, அதில் 5, அப்புறம் 7, 5, அப்புறம் 6, 5, 5வது நிலையில் கொடுக்குற 5ஐயும் கண்டுபிடித்தால் 1,00,000. 2 லைஃப் லைன்ஸ் உண்டு. முதல் லைஃப் லைனை 3 நிலைகளில் எங்கே வேணால் பயன்படுத்திக்கலாம். முதலாவது, 2வது, 3வதுக்குள்ள ஒரு முறை. அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு கூடுதலாக 30 வினாடிகள் கிடைக்கும். 2 என்பது 2.5 நிமிடங்கள் ஆகும். 2வது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலையில் பயன்படுத்த முடியும் ஒரு முறை. அதை பயன்படுத்தினா திரையில் முன்னமே நீங்கள் வந்து என்னென்ன சொற்கள் வரப்போதோ அதை பார்த்துடலாம். இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதோட விளைவிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அல்ல இது ரொம்ப கண்டுபிடிச்சிடலாம், தொடர்ந்து விளையாடலாம்னு சொல்லலாம். அதான் இது. தெளிவாக இருக்கா? முதல் நிலையில் 10,000க்கான சவால். 9 சொற்களுள் 5ஐ கண்டுபிடித்தால் போதும். உங்களுக்கான தலைப்பு பழங்கள். உங்கள் கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. சேலம். மாம்பழம்.
வெரி குட். கொத்து திராட்சை. திராட்சை. வெரி குட். சுளை பலா. பலா. வெரி குட். பவர் 3. வழுக்கும் வாழை. வாழை. பவர் 4. கமலா ஆரஞ்சு. சூப்பர். பவர் 5. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. அபாரமான ஆட்டம். இதான் பவர்ஃபுல் பவர். 10,000 ரூபாய் ஈஸியாக ஜெயிச்சிட்டீங்க. இது முதல் லெவல் முடிஞ்சது. இப்போ இரண்டாவது லெவலுக்கு போகிறோம். 8இல் 5ஐ கண்டுபிடிக்க வேண்டும். அதே 2 நிமிடங்கள். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். அசத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. நேரம் கடிகாரம். சமாதானம் சார். சூப்பர். பவர் 1. வேகம் அதிகரிப்பு. அதிகரிப்பு. விவேகம் புத்திசாலி. அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்த சொல். அடுத்து கல்யாணம் திருமணம். இடம் மண்டபம். பவர் 2. கருணாநிதி தலைவர். பட்டம் கலைஞர். ஓ வெல் டன். சூப்பர். நெய்வேலி நிலக்கரி. ஓ சூப்பர். பவர் 4. முடி ரோமம். பெண்கள் கூந்தல். சூப்பர். பவர் 5. இந்த மாதிரி பவர் ஆன்சர்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். அப்படியா சார்? பளிச்சுன்னு அடிக்கிறீங்க பவர்ஃபுல்லா. 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல் டன். வெரி குட். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் அடுத்த சுற்றில் உங்களை சந்திப்போம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கிறது பவர் ஸ்டாரோட. ஸோ டோன்ட் மிஸ் அ மொமெண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை ஒரு லட்சம். 3வது நிலைக்கு போகிறோம். உங்களுக்கு அந்த லைஃப் லைன் இன்னும் மீதம் இருக்கிறது. இப்போ பயன்படுத்தலைன்னா பின்னாடி பயன்படாது. ஸோ பயன்படுத்திக்கலாம். லைஃப் லைன்ஸ். ஸோ 2.5 நிமிடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. சொல்லுங்க. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்த சொல் பேர். அடுத்து வீண் விரயம். சூப்பர். பவர் 1. அறிவாளி புத்திசாலி. சூப்பர். பவர் 2. இளைஞன் இளமை. இளமை. வஞ்சிக்கோட்டை வாலிபன். ஓ சூப்பர். பவர் 3. ஆடு பிரியாணி. பிரியாணி. பாருங்க பவர் ஸ்டார். ஆடுன்னா பிரியாணி தான் கண்டா. சந்தை ஆடுன்னாரு, இப்ப சந்தைன்றாரு. கூட்டம் சொல்லலாம். கூட்டம். வேற 3வது குறிப்பு, இறுதி குறிப்பு.
அடுத்து போலாமா? அடுத்த சொல் திரும்ப அது வரும். பெருமை, புகழ், புகழ், மூர்த்தி, கீர்த்தி, Golden. 4. குற்றவாளி, நியாயமற்றவன், நியாயமற்றவன், இல்லை, இல்லை, நிரபராதி, நிரபராதி. ஆல் 5 பவர் 5 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வண்டர்ஃபுல் பவர் ஸ்டார், எக்ஸலன்ட் செந்தமிழ் அரசு. ஸோ இப்போ கொடுக்கப்படுகிற 6 சொற்களில் 5 சொற்களை 1.5 நிமிடத்தில் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 50,000 ரூபாய். விளையாடலாமா? விளையாடலாம். உங்களுக்கு ரெடி. நேரடியா சவால் பவர் ஸ்டார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. நான் ரெடி, நீங்க ரெடியா? அடுத்த சொல். தீவிரவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, பயங்கரவாதி, கலவரம், அடுத்த சொல் போலாமா? நுழைவது, அடுத்த குறிப்பு. நுழைவது, ஊடுருவுதல், ஊடுருவுதல். சூப்பர். அடுத்த சொல். அரிசி, 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 குருணை, கல், தூசி, அரிசி, கல் அப்படின்ட்டு அடுத்த குறிப்பு கொடுங்க, கண்டுபிடிச்சிடணும். கலப்பது, கலப்படம், கலப்படம். பவர் 2. அடுத்தது கொடை, வள்ளல், 3. பவர் 3. தேவை, தேவை, எதிர்பார்ப்பு, அதிகரிப்பு, அடுத்தது குறிப்பு. அன்றாடம், டைம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. பவர் ஸ்டாருக்கே தோல்வியா? இது வந்து இன்டர்வல் பிளாக் தான். அப்படியா? ஆமா, இறுதியில் ஜெயிப்பது ஸ்டார் தானே. அது வந்து ஏன்னா அடுத்த முறை வர போறீங்க, லட்சாதிபதி ஆக போறீங்க. இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் வந்து முதல் முறை ஓரளவுக்கு பயிற்சி மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஜெயித்தது தான் சரித்திரம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஸ்டார் இன்னைக்கு வந்து இப்படி தோக்குற மாதிரி தெரியுதுன்னா இது இன்டர்வல் பிளாக் தான். ஏன்னா நீங்க தோற்பதை உங்க ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க செந்தமிழ் அரசு? அது டைம் பீரியட் ரொம்ப குறைவா இருக்கு. நேர அவகாசம் குறைவா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வி சரியில்லை, கேள்விகள் சரியில்லை, கேள்விகள் சரியில்லை, நேர அவகாசம் குறைவு. கொடுத்த நேர அவகாசம் ரொம்ப குறைவுன்றதுனால கணிக்க முடியல. ஒரு தவறுன்றதை சுட்டி காணிக்கிறதுக்கு தான் எப்பவுமே ஒரு ஹீரோ வேணும். கண்டிப்பா. நீங்க தான் முதல் முறை இந்த நிகழ்ச்சியில இருந்து கேள்விகள் தவறுன்னு துணிவா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அடுத்த முறை வந்து ஒரு லட்சாதிபதியாகி இறுதியில் அதான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்க்காக நாங்கள் எல்லாம் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ பிள்ளை இருக்கோ கழிச்சுட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா இது வந்து காமெடியனோட டயலாக், நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பவர் ஸ்டார் இந்த டயலாக் கட்டட், அந்த டயலாக் ஹீரோ தான் சொல்லக்கூடாது. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளையெல்லாம் அதிரடியாக கலக்கிய இந்தியாவின் பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசனுக்கும் இயக்குனர் செந்தமிழ் அரசுக்கும் நன்றி கூறி அவர்கள் ஜெயித்த இந்த 30,000க்கான செக்கை விஜய் டிவி அவர்களுக்கு வழங்குகிறது. ப்ளீஸ் பவர் ஸ்டார் வாங்க டைரக்டர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டு வரும் நேயர்களே, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்ச இந்த கிடைக்காத வாய்ப்பு. பவர் ஸ்டார் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை எவ்வளவு தூரம் நீங்களாம் ரசித்திருப்பீங்கன்னு எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்களை விமர்சனங்களையும் டைரக்டா நீங்க பவர் ஸ்டாருக்கே அனுப்பலாம் ஆன்லைன்ல. ஏன்னா ஹி இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். எங்க நீங்க வந்து POன்னு போட்டாலே பவர் ஸ்டார் உள்ள பூந்துருவாரு. அதனால உங்களுடைய கருத்துக்களை மனந்திறந்து அவருக்கு அனுப்பலாம். ஏராளமான யூத் ஃபேன்ஸ் அவருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு உருவாகி இருக்கிறது. மற்ற பல நடிகர்களுக்கு வந்து பொறாமையும் வயிற்றெரிச்சலையும் கிளைப்பது உண்மை. ஆனால் அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பவர் ஸ்டார் இங்கே வந்ததை நீங்கள் பார்த்தீங்க, விளையாண்ட விதம் உங்களை எல்லாம் புல்லரிக்க வச்சிருக்கும்.